55 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாராகும் வந்தே பாரத் ஸ்லீப்பரில் சமையலறை கழிவறை இல்லையா? நீராவி இன்ஜினான பயணத்தை இன்று புல்லட் ரயில் வரை இந்திய ரயில்வே பல வியக்க வைக்கும் சாதனைகளை படைத்து வருகிறது. அந்த வகையில் இப்போது பல அதிநவீன வசதிகளுடன் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் கூடிய விரைவில் இந்திய ரயில்வேயை அலங்கரிக்க போகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் பற்றிய பல அறிக்கைகளை நாம் படித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். இப்போது ஒரு புதிய தகவலும் வந்துள்ளது. 2024 மற்றும் 2025 பட்ஜெட் மதிப்பீட்டில் ரயில்வேக்கான மொத்த மூலதன செலவு ரூபாய் 2,65,200 கோடி ஆகும். மொத்த பட்ஜெட் ஆதரவு ரூபாய் 2,52,200 கோடி ஆகும். ரூபாய் 1,92,446 கோடி ஏற்கனவே செலவிடப்பட்டுள்ளது. இவற்றில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலுக்கான பட்ஜெட் மட்டுமே 55 கோடி ரூபாய் ஆகும். ராஜஸ்தானின் கோட்டா அருகே சோதனை ஓட்டத்திற்கு வந்தே பாரத் ரயில் பெட்டியின் ஸ்லீப்பர் பதிப்பு தயாராக உள்ளது. சுமார் 100 ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட உள்ளன. இதற்கான ஒப்பந்தம் வெளியிடப்பட்டுள்ளது. இருப்பினும் கழிப்பறைகளின் எண்ணிக்கையில் ஒரு சிக்கல் இருந்தது. அது இப்போது தீர்க்கப்பட்டுள்ளது. அதன் முன்மாதிரி பற்றிய புதுப்பிப்புகளை பெற்று சோதனை ஓட்டங்களை நடத்திய பிறகு பயணிகள் அதன் திறப்பு விழா மற்றும் சேவைகள் தொடங்கப்படும் செய்திகளுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இந்த ஸ்லீப்பர் ரயில்களில் கழிப்பறைகள் மற்றும் பேண்ட்ரி கார்களின் எண்ணிக்கை குறித்த ஒரு சிக்கல் சிறிது காலத்திற்கு முன்பு தெரிவிக்கப்பட்டது. இப்போது இந்த வடிவமைப்பு தொடர்பான கவலைகள் தீர்க்கப்பட்டுள்ளன. தற்போது சம்பந்தப்பட்ட துறைகள் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்களின் ஒவ்வொரு பெட்டிகளிலும் 3 கழிப்பறைகளை சேர்க்கும் அசல் திட்டத்துடன் முன்னேற ஒப்புக்கொண்டன. நீங்கள் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் பயணம் செய்திருந்தால் ஸ்லீப்பர் பெட்டிகளில் பொதுவாக 4 கழிப்பறைகள் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். இருப்பினும் 3 மட்டுமே இருக்க வேண்டும் என்ற அசல் திட்டம் தெளிவற்ற முடிவை தூண்டியது. தற்போது இரவு நேர பயணங்களுக்காக இந்த ரயில்களை தயாரிப்பதற்கான சிக்கல்கள் தீர்க்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த திட்டம் 55,000 கோடி ரூபாய் மதிப்புடையது. ரயில்வே அமைச்சக ஒப்பந்த டெண்டரில் 80 ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில்களுக்கு 1920 ஸ்லீப்பர் பெட்டிகளை தயாரிப்பதும் அடங்கும். ரயில்வே இந்த திட்டத்திற்கான டெண்டர்களை வெளியிட்டு பல நிறுவனங்களுக்கு ஒப்பந்தங்களை வழங்கியது. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் மற்றும் திதாகர் ரயில் சிஸ்டம்ஸ் இணைந்து 55 ரயில்களுக்கு 1280 ஸ்லீப்பர் பெட்டிகளை தயாரிக்கும். மேலும் BEML மற்றும் சென்னையின் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை 10 வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்களில் பணிபுரியும். விரைவான உற்பத்திக்காக இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.